ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங். நிறைய டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விதமான கம்ப்ளைண்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணி அதுக்கு மேலே எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம் அதுதான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதோட வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 18,500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சில இடங்களில் வந்து டேரெக்ட் அந்த ஹவுஸ் ஓனர்ஸே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் மெஷ்ல வந்து ஒரு சில இடங்களில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் மெஷ் போட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் வாட்டர் ப்ரூஃபிங் எதுவும் பண்ணாமல் ஃப்ளாட்டாக உள்ள சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஏரியாவும் நம்ம எப்படி கவர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஷார்ட் டைமில் வந்து சூப்பராக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த அசோசியேஷன் சார்பாக நம்மளை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹானர் பண்ணியிருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது. ஸோ அதுக்கு எங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரியலி தேங்க்யூ ஸோ மச். சி பிளாக், பி பிளாக் எல்லாமே முடிச்சாச்சு. சி பிளாக், ஏ பிளாக் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அது கொஞ்சம் அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சோட ஆரம்பிச்சிருவோம். சி பிளாக்கும் பி பிளாக்கும் நல்லபடியாக சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை பாராட்டும் விதமாக ஒரு சின்ன பரிசளிப்பு. ஆரா டெரேஸ் பிரபாகரன், அவர் முத்துராஜா பார்ட்னர், பிரபாகர் இன்னொரு பார்ட்னர் பிரபாகர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஒர்க் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நிறைய இடத்துல ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மெஷ்ஷு போட்டு பண்ணியிருக்கிறாங்க, வித்தவுட் மெஷ்லையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுனால நிறைய பெயிண்ட் கரைகள் வேறு இருக்குது தரையில். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி இதுக்கு முன்னால் பண்ண இடங்களில் ஃபுல்லாமே நிறைய இடங்களில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கோட்டிங் ப்ராசஸ் உள்ள போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒரு டஸ்ட் விடாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். சின்ன கரைகள் எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணணும். நீங்கள் எந்த அப்ளிகேட்டர் வச்சு பண்ணாலும் சரி, நல்லா வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண சொல்லிடுங்க. கீழே வந்து டஸ்ட்டு மண் இந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேயர் வந்து கொஞ்ச நாளில் வந்து பீல் ஆகிடும். ஸோ வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஏரியா இருக்கோ அது எல்லாமே பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபைபர் மெஷ் வந்து லே பண்ணுறோம். ஃபைபர் மெஷ்ஷை வந்து தரையில் ஃபுல்லாமே லே பண்ணுறோம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ப்ரைமர் வந்து பண்ணுறோம். ஸோ ப்ரைமர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலாஸ்டா கோட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த கோட்டிங்கும் வந்து சர்ஃபேஸும் கோட்டிங்கும் வந்து பாண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைமர் வந்து நம்ம கொடுக்கணும். எல்லா பக்கமும் ப்ரைமர் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எலாஸ்டா கோட் வந்து ஒரு கோட் வந்து பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து 2 கோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து பண்ணிக்கிட்டோம். ஃபுல் டெரஸும் வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் செகண்ட் கோட், இது லாஸ்ட்டு ஃபைனல் கோட். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து நல்லா வந்து ஒரு குட் லுக்கிங்கில் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும். கீழே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வந்து இறங்காது, அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை.